வெறுமனை இங்க மட்டுமல்ல, பல இடங்களிலே பல பாடசாலைகளை உருவாக்கியதன் பெருமை அதற்குண்டு. பல கல்விமான்களை, அதாவது மதமோ அல்லது இனரீதியான எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லோரையும் சமமாக மதித்து அவர்களுக்கு கல்வி புகட்டி உருவாக்கியதுல கத்தோலிக்க திருஅவைக்கு எப்போதுமே பெருமை உண்டு. அதை இன்னமும் செய்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றும் எங்களுடைய குருக்கள் பல பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மறை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே குருக்கள் குறைவாக இருந்தாலும் கொழும்பு மறை மாவட்டங்களை பார்க்கின்ற பொழுது பல பிரபலியமான பாடசாலைகள் எல்லாமே, பல பிரபலியங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பாடசாலைகள் எல்லாம் கத்தோலிக்க குருவானவர்களுடைய பராமரிப்பிலே, நிர்வாகத்திலே இருக்கின்ற தொடங்கப்பட்ட இந்த பாடசாலை ஒரு குருவானவருடைய கரங்களிலே அவர்களாலேயே உருவாக்கப்பட்டது. அதன் பிற்பாடுதான் அரசாங்கம் இதனை பொறுப்பெடுக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம் வரலாற்றிலே. அவை அந்த வகையில் இருந்துதான் இந்த பாடசாலையின் போஷகராக இந்த பங்குக்கு, இந்த இடத்துக்கு குருவாக வருகின்ற வரை அவர்கள் போஷகராக வைத்து, ஆலோசகராக வைத்து அவரை மதித்து அவருடைய ஆலோசனைகளை எப்பொழுதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஒரு ட்ரெண்ட் என்னென்று சொன்னால் அப்படி தேவையில்லை. அவங்களோட ஆலோசனை நமக்கு பெருசாக அவசியம் இல்லை. ஆனால் முக்கியமா நம்மளோட இந்த துணி எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல அவனை தாட்டிடுவாங்க, சரியா? ஆனா தேவையான இடங்கள்ல இல்ல, முக்கியமான இடங்கள்ல அதற்கு இடம் இல்லை. இந்த விழாவை நான் இடத்துல இதை சொல்றேன்னு சொல்லி யாரும் கோவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு குருவாக இந்த பாடசாலை, ஒரு கத்தோலிக்க குருவாக, ஒரு கத்தோலிக்க குருவால ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை 75 ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரே ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னால், ஆரம்பத்தில் சொன்னது போன்று அதனுடைய பின்னணி, அவர்களுடைய பங்களிப்பு அதற்குள்ளே இருக்க வேண்டும், ஆலோசனை இருக்க வேண்டும். அது இல்லாமல் போற பட்சத்துல நாங்க என்னத்தை தான் செய்தாலும், எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நாங்கள் சில வேளையிலே பின்னடைவை காண்பதற்கு அது காரணமாகி விடுகின்றது. இந்த நிகழ்வாக இருக்கலாம், பாடசாலையில் நடக்கின்ற எந்த நிகழ்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த இடத்திலே இந்த குருவானவருடைய அவருடைய ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கின்றது. என்ன சொன்னால் இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க திருஅவையானது எப்பொழுதும் கல்வியை கொடுத்து மதமாற்றுகின்ற ஒரு நிறுவனம் அல்ல. எங்களுடைய வத்திகான் சங்க ஏட்டிலே கூட நாங்கள் அதை பற்றி அழகாக சொல்லப்படுகின்றது. பிற மதங்களை மதிப்பது குறித்து, அவர்களோடு உரையாடுவது குறித்து, உறவாடுவது குறித்து பேசப்படுகின்றது. இன்றும் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் வருகின்றோம். ஆகவே ஒரு குருவானவரை ஒரு ஸ்கூல் உள்வாங்குதல் சொன்னால் அதற்கு நிறைய முன்னேற்றத்திற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த ஸ்கூல் நான் சொல்ல தேவை, நம்மளுடைய ஒரு குருவானவர் அவர் பொழுது கல்வி படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கல்குடா வலயத்தில். அவர் போகின்ற பொழுது அந்த ஸ்கூலில் இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கின்ற நிலைமைக்கு ஏன்னு சொன்னால், ஒரு கத்தோலிக்க குருவானவரால அவங்களால முழுமையாக ஈடுபட்டு அவங்களுடைய பங்களிப்பை செலுத்த முடியும். அவர்கள் பாரபட்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எங்கடாக்கள், அவங்க எங்கடாக்கள், எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஸ்கூலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த குருவானவர் பொழுது கல்வி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்கூலை பார்க்கின்ற பொழுது ஆங்கில மொழியிலும் சரி, இன்றைய பார்க்கின்ற பொழுது டிராமா இப்படியான விடயங்கள் எல்லாம் அவர்கள் பெரிய ஸ்கூல்களோடு கூட போட்டியிட்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் சொன்னால் அந்த குருவானவருடைய உழைப்பு அந்த இடத்துல இருந்தது. ஆகவே நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், 75 ஆண்டுகளை கடந்து தாண்டி கொண்டு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு விடயத்திலும் ஆலோசனைகளை நீங்கள் தாராளமாக எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆலோசனைகளை மட்டுமல்ல, எங்களால் முடிந்த பல உதவிகளை செய்யலாம். சில நேரங்களில் உதவி என்ற நேரமே எப்பொழுதும் நினைக்கின்றது பணம். இன்றைக்கு உதவின்னு சொன்னா என்ன, பணம் தானே. யாராவது ஏதாவது கேட்டு பார்த்து வாராண்டாலும் கூட உதவி கேட்டு வாராண்டா காசு இல்லாட்டி ஏதாவது எதிர்பார்த்தா வாராங்களே ஒழிய, இப்பைக்கு இந்த ஆன்மீகவாதிகள்கிட்ட அல்லது குருக்கள்கிட்ட அநேகமான ஆட்கள் ஆலோசனை கேட்பதற்கு போறது குறைவு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே இப்ப தெரியும். அதனால
நிதிக்காக அல்லது வேறு உதவிக்காக மட்டும்தான் இன்றைக்கு நாடுறாங்க. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையானது பார்க்கின்ற பொழுது கல்வியில குறிப்பாக நிறைய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றது. இலங்கையில பார்க்கின்ற பொழுது கல்வித்துறையில பாரிய பங்கை ஆற்றியிருக்கின்றது. இதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே இந்த உண்மை இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் இந்த பாடசாலையிலையும் இந்த பாடசாலை இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் குருவானவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்களும் அதனை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பாடசாலை, கத்தோலிக்க திருச்சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை. ஆகவே அவர்களுடைய பங்களிப்பு அங்கு இல்லை என்ற பொழுது அது ஒரு மாபெரும் குறை, மாறும் பெரும் வெற்றிடம். இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை.